காங்கிரஸை யாரும் விழுங்கவில்லை, இந்தியாவைத்தான் பாஜக விழுங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டிற்கு வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆசன் மௌலானா பதிலடி. சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி நகரில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆசன் மௌலானா தொடங்கி வைத்து முகாமை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஏதாவது ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றொரு நினைப்பு இருக்கின்றது. முக்கியமாக சேரன், சோழன், பாண்டியன் என 3 மன்னர்கள் நமக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் 3 பேரும் தமிழர்கள். அவர்களை தமிழ்நாடுதான் கொண்டாடும். நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய நினைக்கின்றார். அந்த கூட்டத்தில் வேண்டுமென்றே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் இந்த சமுதாயத்தின் தலைவர்களின் பெயரை சொல்லிவிட்டு மற்ற தலைவர்களின் பெயரை விட்டுவிட்டார். இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். காங்கிரஸை திமுக விழுங்கிக் கொண்டிருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு, எங்களுடைய கூட்டணி 25 ஆண்டுகளாக நல்லபடியாக போய்க் கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருக்கின்றது. பாஜகவிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றும் ஒரே கூட்டணி இதுதான். இல்லையென்றால் பாஜகவை போன்று மோசமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த நாட்டை விழுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கட்சி, மிகப்பெரிய சண்டைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டுமென்றால் இந்த கூட்டணி கண்டிப்பாக தேவை. வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஃபார்ம்ஸ் வந்து சுமார் 200 ஃபார்ம்ஸ் கொடுத்தீங்களா? ஃபார்ம்ஸ் மக்களுக்கு 5000 ஃபார்ம்ஸ் மேல கொடுத்துருக்கு. காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு. மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் இடையில் இருக்கிறது. என்னென்ன தேவைகளும் உடனே பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க கவுன்சிலர் தலைமையில ஒரு நல்ல ஏற்பாடு நடத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட்லாம் உடனுக்குடன் இங்கே வச்சு கொடுத்துட்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்றோம். மற்றதெல்லாம் மனு வாங்கப்பட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்திருக்கிறது. அதை பூர்த்தி செய்கிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அதனால் வந்து மக்களும் மிகப்பெரிய நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும், அது ஜாதியின் பேரால் இருக்கணும், மதத்தின் பேரால் இருக்கணும் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறது. பொதுவாக வந்து சேரர், சோழர், பாண்டியர்கள் 3 மன்னர்கள் நமக்கு இருக்கிறார்கள். தமிழக மன்னர்கள் அவர்கள். இதை வந்து தமிழ்நாடு தான் கொண்டாடும். நரேந்திர மோடி அவர்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார். அந்த கூட்டத்தில் வேண்டுமென்றே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் இந்த சமுதாயத்தின் தலைவர்களின் பேரை சொல்லிட்டு மற்ற தலைவர்களின் பேரை விட்டுவிட்டார். இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவங்களோட கருத்து. நாங்க கூட்டணி 25 வருஷமா நல்லா போய்கிட்டு இருக்கு. மிகவும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி இருக்கு. பாஜக கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றுற ஒரே கூட்டணி இதுதான். இல்லைன்னா பாஜக போன்ற ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய கட்சி, இந்த நாட்டை விழுங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி, இந்த நாட்டில் மிகப்பெரிய சண்டைகளை உருவாக்கக்கூடிய கட்சியை வந்து எதிர்க்கணும்னா இந்த கூட்டணி கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு பெயரையோ மரியாதையோ கொடுக்காம இருக்காங்க. ஆனா மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி பேர்ல ட்ரெயினும் இப்போ வந்து சிலை அமைக்கிறதாக சொல்றாங்க. முக்கால்வாசி பாத்தீங்கன்னா தமிழோட நலனை வந்து சார்ந்து மத்திய அரசு தான் நிறைய முன்னெடுப்பு எடுத்து வருது. தமிழக அரசு பாத்தீங்கன்னா வெறும் கலைஞர் மருத்துவமனை இது போன்ற அவங்களோட பேரை மட்டும் வச்சு. ஜான்சி ராணின்றது வட இந்திய மன்னர். தமிழகத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே இருந்த வேலு நாச்சியார் இருக்காங்க. அதை பத்தி யாரும் பேசுவதில்லை. ஆனா தமிழ்நாட்டில் வந்து வேலு நாச்சியாரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திண்டுக்கல்லில் அவர்களுக்கு மணிமண்டபம் வைத்திருக்கிறோம். இந்த மன்னர்களுக்கு நாம் முன்ன உதாரணங்கள் நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கு. தென்னகத்து ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் வேலு நாச்சியாரு ஜான்சி ராணிக்கு முன்னாடியே பிறந்தவர். அப்போ வேலு நாச்சியார் தான் முக்கியமான ஆள். இவங்க வந்து வேணும்னே வரலாறை மறைப்பதற்கு
பாஜக வரலாறை மறைப்பதற்கு, வரலாற்றை புதுசாக திணிப்பதற்கு பிறகு பிறந்தவர்களின் பெயரை எடுத்துக்கொண்டு முன்னால் பிறந்தவர்களை விட்டு விடுகிறார்கள். உண்மையான தலைவி, உண்மையான போராளி என்றால் அது வேலு நாச்சியார் தான்.